அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டுதானே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து நவகிரகனுடைய பயிற்சி, நவகிரகனுடைய நன்மை தீமைகளை பற்றி எல்லாம் பேசி வருகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மையோ தீமையோ எதிர்பாராத விதத்தில் நடக்க வேண்டுமானால் அந்த வகையில் பார்க்கும்போது மனிதனை பொறுத்தவரை ஏதோ ஒன்றை சார்ந்து இருக்கின்றார். நம்பிக்கை இழக்கும் பொழுது, கலங்கி நிற்கும் பொழுது கடவுளை நம்புகின்றான். கடவுள் சார்ந்த ஜோதிடம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா சமீபத்தில் தான் குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் நாம் சந்தித்து வந்தாலும் கூட அது பற்றால் முழுமையான நன்மையை பெற முடியாத ஒரு காலகட்டத்திலாம் ஒரு அற்புதமான யோகம் இருக்கணுங்க. என்ன கிரகம் என்ன பயிற்சி ஆனாலும் எந்த நிலைப்பாட்டை தந்தாலும் கூட நமக்குன்னு ஒரு யோக பலன் இருக்கணும். அந்த யோக பலன் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல தசையோ நல்ல புத்தியோ இருந்த நல்ல தசா புத்தி இருந்தால் எப்படி முழுமையான நற்பலன் நம்மை பெற முடியும் என்பதைத்தான் சொல்கின்றேன். அந்த வகையில ஒரு யோகம், அருமையான யோகம். குரு பயிற்சியானார். குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியானார். கடகன் சந்திரனுடைய இடம், சந்திரன் மனோகாரகன். அந்த குரு சந்திரன் இருக்கும்போது இருவரும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு யோக பலனை தருகின்றார்கள். அந்த யோகம் தான் கஜகேசரி யோகம். கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். யானையின் பலம், சிங்கத்தினுடைய அந்த புத்தி சாதுரியம். சிங்கம் அது பாத்தீங்கன்னா ஒரு அதனாலதான் ஆதிசக்தியாம் பராசக்தி சிம்ம வாகினியாகத்தான் இருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இரண்டும் ஒன்றாக சேரும் பொழுது ஒரு யோக பலன், அதுதான் கஜகேசரி யோகம். அந்த யோகம் கன்னிராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்துல மாயன் பயனனைக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, சமீபத்தில் நடைபெற்ற குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 11 லாப குருவாக இருக்கின்ற அற்புதமான ஒரு காலகட்டம். மற்ற கிரகங்களுடைய இருப்பையோ பலனை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த கஜகேசரி யோகமானது கன்னிராசிக்கு அற்புதமான யோக பலனை தரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றம், துரோகத்தில் இருந்து விடுபடக்கூடிய, அதாவது ஒரு மனிதனுடைய மனம் தெளிவா இருக்கணுங்க, தைரியமா இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். கொஞ்சம் சலனம் வந்தாலும் கூட போதும், பகைவர்கள் புகுந்து விடுவார்கள். இதுவரைக்கும் தொழில வாழ்க்கையில மதில் மேல் பூனையாக இளமா வடமா என்று புலம்பிய ஒரு காலகட்டம் மாதிரி அற்புதமான ஒரு யோக பலனைத்தான் இந்த கஜகேசரி யோகமானது கன்னிராசிக்கு தரப்போகிறது. வாழ்க்கையில நீங்க அனுபவிப்பிலே உணர்வீர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்துல ஆத்மகாரகன் சூரியன், லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு, களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், 6ஆம் இடத்துல யோககாரகன் ராகு ஆகிய கிரகங்கள் நன்மை செய்ய காத்திருக்கின்றன. எதெல்லாம் நன்மை செய்ய வேண்டுமோ, எதெல்லாம் நன்மை செய்யுமோ, இதெல்லாம் இதுவரை உங்களுக்கு நன்மை செய்யவில்லையோ அந்த கிரகங்கள் அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு காலம் இந்த கஜகேசரி யோகம் என்று சொல்லக்கூடியது கன்னிராசிக்கு. அதே பாத்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத ஒரு திருமணம், காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ நல்ல முறையில் அமைவதற்கான அற்புதமான ஒரு யோக பலன். தனக்கென்று ஒரு தொழில் இல்லை, அமைந்த தொழிலும் சிறப்பாக அமையவில்லையே என்றெல்லாம் கலங்கியவர்களுக்கு எல்லாம் அந்த நிலை மாறுகின்ற ஒரு நம்பிக்கை. ஒரு மனுஷன் எதை வேணாலும் இழக்கலாம், இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் ஒண்ணு வேணுங்க, அதுதான் இந்த கஜகேசரி யோகம். மனபலம், மனதிடம். நம்முடைய மனம் என்பதெல்லாம் ஒரு குளம் மாறி வருபவன் போபவன் எல்லாம் கல்லெறிந்து போய் விடுவான், நம் மனத்தை குழப்பி விடுவான், வாழ்வியலை திருப்பி விடுவான். அவனுக்கு என்ன, அதே நேரத்துல அந்த இடத்துல கலங்கி நிற்போதுன்னா தானே அந்த நிலை மாறும். எடுத்ததற்கெல்லாம் கவலை, குடும்பத்தை விட்டு வாழ்க்கையை விட்டு கலங்கி நின்ற உங்களுக்கு, குடும்பத்தை விட்டு பிரிந்த உங்களுக்கு அந்த நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உறவு என்றாலே அற்புதமான உறவு கணவன் மனைவி உறவு தான். ஒரு மனிதன் அந்திம காலம் வரைக்கும் அழைத்து செல்கின்ற உறவு இந்த கணவன் மனைவி உறவு. அந்த உறவில் ஏற்பட்ட விரிசல், எரிச்சல், கோபம், பிரிதல் அத்தனையும் மாறுகின்ற அற்புதமான யோக பலனை தரக்கூடியது இதுதான். அதுதான் காரணம். சந்திர மனசு, கணவனை மனவனோ மனைவியை கணவனோ பிள்ளைகளோ பிரிந்து கொள்ள வேண்டும். 1000 குழப்பவாதிகள் இடையில் புகுந்தாலும் கூட தெளிவா திடமா இருக்கணும். அதை தரக்கூடியவர் யாருன்னா குரு தானே. கலங்கி நிற்கும் பொழுது அத்தனை பேரும் ஓடி விடுவார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை அரவணைத்து ஆறுதல் சொல்வது குரு தான். அந்த குரு எந்த ஆறுதல் தருவார்? ஒரு குரு நமக்கு பொன்னையும் பொருளையும் கொட்டி கொடுத்து விடுவாரா? வசதி வாய்ப்புகளை தந்து விட இல்லைங்க.
அந்த மனசு தைரியமா இரு, தன்னம்பிக்கையா இரு, எதை பற்றியும் கவலைப்படாதே, போராடு போராடு என்கிற வார்த்தையை தரக்கூடியவர் யாருன்னா குரு தானே. அந்த குரு தான் கஜகேசரி யோகத்தினுடைய நிலை. அந்த வகையில் பார்த்த வகையில அருமை. என்னை பொறுத்த வரைக்கும் களத்திரஸ்தானத்துல சனி இருப்பதனால குடும்பத்திற்கு உரசல் வந்தாலும் கூட, குடும்பத்தில் நிம்மதியை இழக்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் கவலையே படாதீங்க. காரணம் அதே நேரத்துல இந்த குரு பயிற்சியில கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 17 லாப குருவா இருக்கின்றார். அற்புதம் என்றே சொல்வேன். தன்னம்பிக்கையும் தைரியமும் எதிர்த்து போராடுகின்ற இயல்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். கவலையே படவில்லை. எங்க இழந்தீங்களோ, எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான யோக பலன். நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அந்த வகையில இந்த 2026ல இந்த குரு பெயர்ச்சியில நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன் எதுன்னா கஜகேசரி யோகம் தான். அது முழுமையாக கன்னிராசிக்கு இருப்பதனால இனி தொடங்குங்கள் வெற்றியை நோக்கி. இனி நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுகின்ற அற்புதமான ஒரு காலம் இனி வருகின்ற காலம். கடந்த காலத்தை எல்லாம் திருப்பி பார்த்து விடாதீர்கள். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் என்றோ எப்பொழுதோ செய்த இழப்புகள், என்றோ எப்பொழுதோ நம் மனதையும் உடலையும் காயப்படுத்தி இதெல்லாம் மறந்துவிட்டு எதிர்காலத்தில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை மன ரீதியாக தரக்கூடிய ஒரு யோகம் கஜகேஸ்வரி யோகம். அந்த யோகத்தை பெற்ற கன்னிராசிக்கு பொற்காலம் நற்காலம் இதுவே. அதே நேரம் தெய்வ பலம் வேண்டும் அல்லவா. ஒரு யோகம் கிடைத்தாலும் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல தொழில், யோகம் இருந்தாலும் அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கின்ற ஒரு பிரார்த்தியை தரக்கூடியவன் இறைவன் தானே. அந்த வகையில குரு தானே. திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள குரு பகவானை சென்று மனமுருக வழிபடுங்க. நமக்கெல்லாம் குருனா தட்சிணாமூர்த்தி தான். அவர் யோக குரு, உலக குரு, லோக குரு. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு கிரகம் நக கிரகனுக்கு மட்டுமல்ல நமக்கும் குரு. அந்த ஆலயத்துல வனத்துல நின்று கொண்டிருக்கின்றார். உங்க சிரசை ஒரு பாதம் பற்றி மனமுருக வழிபடுவீர்களானால் இந்த கஜகேசரி யோகம் முழுமையான பலனை கன்னிராசிக்கு தரும்.